ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து புத்தாண்டோட ஸ்பெஷல் நம்ம வீட்டில் என்னன்னு பார்க்கலாம். சுட சுட பாருங்க, பஞ்சு மாதிரி இட்லி, சூப்பராக. இன்னைக்கு வந்து ஒரு மெதுவடை, அப்புறம் கார வடை. இது இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் வந்து சாமி கும்பிட்றதுக்கு வச்சோம். சக்கரை பொங்கல், அடுத்து வந்து மெதுன்னு வந்து ஆனியன் ஊத்தப்பம், அப்புறம் இன்னைக்கு ஒரு சூப்பரான ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் இந்த வெண்பொங்கல். சூப்பராக வந்து ஒரு பருப்பு பொலி. அடுத்து வந்து இதுக்கெல்லாம் மேட்சிங்காக வந்து சுட சுட சாம்பார். சாம்பார் பாருங்க, எல்லா காயும், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், பீன்ஸ், கேரட்லாம் போட்டு சூப்பராக சாம்பார். வெண்பொங்கலுக்கு மேட்சிங்காக இருக்கும். தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். சட்னி, தேங்காய் சட்னி. அடுத்து வந்து சூப்பராக நல்ல ஒரு பூண்டு சட்னி. அப்புறம் ஒரு வாழைப்பழம். ஸ்பெஷலாக இன்னொரு ஸ்வீட் வந்து கேசரி. இது என்னோட பையனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால பசங்களுக்காக வந்து கொஞ்சம் கேசரி செஞ்சேன். நம்ம வீட்டில் இன்னைக்கு வந்து தமிழ் புத்தாண்டுக்காக இதுதான் ஸ்பெஷலு. வாங்க எப்படி இருக்குன்னு எல்லாம் டேஸ்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக கேசரி போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். செம்ம சூப்பராக இருக்குது. எதுவுமே நம்ம வந்து பார்த்து செஞ்சோன்னா நல்லாவே இருக்காது. டக்குன்னு ஏதாவது ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணோம் அப்படின்னா வந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து வெண்பொங்கல். வெண்பொங்கல் வந்து இந்த சட்னி, சாம்பார், இந்த பூண்டு சட்னியோட வச்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட் எல்லாமே அட்டகாசமாக இருக்குது. அடுத்து கொஞ்சமாக வந்து சக்கரை பொங்கல் சாப்பிட்டு பார்க்கலாம். இதில் வந்து தேங்காய்லாம் நல்லா கட் பண்ணி போட்டு செஞ்சுருக்கோம், சூப்பராக இருக்கும். அருமையாக இருக்கும் சக்கரை பொங்கலும். அடுத்து பாருங்கள், ஆனியன் ஊத்தப்பம், நல்லா பெப்பர் போட்டு. இது என்னோடய பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்காகவே செஞ்சேன். பசங்கள்லாம் இப்போ லீவில் இருக்காங்க இல்லைங்களா, அதனால வந்து ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து கொஞ்சம் செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. இந்த பூண்டு சட்னியும் இந்த ஆனியன் ஊத்தப்பத்தோடு சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்குது. இட்லி பாருங்கள், நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி. இன்றைக்கி வந்து சூப்பராக இருக்குது இந்த காம்பினேஷன். மூணுமே வந்து நம்ம பொங்கலுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து பாருங்கள், நல்ல பெருசாக மெதுவடை. அடுத்து கொஞ்சமாக வந்து கார வடை செஞ்சேன். அது நல்லா பெருசாகவே செய்யலாம் அப்படின்றதுக்காக வந்து நல்லா பெருசாக செஞ்சிட்டோம், சீக்கிரம் வேலை முடியும் அப்படின்னு. எல்லாமே கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்க, ஒப்புட்டு பருப்பு பொலின்னு சொல்லுவாங்க, இதை நாங்கள் வந்து உப்புட்டுன்னு சொல்லுவோம். சூப்பராக இருக்குது எல்லாமே. ஃபைனலாக வந்து ஒரு வாழைப்பழம் வச்சுருக்கோம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு நியூ இயர்க்கு ஸ்பெஷல். நீங்களாம் என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.